ஆரம்பத்திலேயே இருக்காருல, இவரோட பேரு ஜேசன். இவரு ஒரு பிசிக்ஸ் வாத்தியாரு. சிகாகோல அவரோட ஒய்ஃப் டேனியலா, அவங்க பையன் சார்லியோட ஒரு சந்தோஷமான லைஃப் அவரு வாழ்றாரு. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் வழக்கம் போல எல்லாருமே வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜேசன் தான் அவரோட பையனை ஸ்கூல்ல டிராப் பண்ணணும். நம்ம ஜேசனோட ஒய்ஃப் டேனியலாவும், இங்க பாருங்க ஜேசன், நீங்க காரை ஓட்டுங்க, அவனை காரை ஓட்ட விடாதீங்க, புரியுதா? இன்னும் வயசு இருக்கு, அப்புறமேட்டு பொறுமையா கத்துக்கிட்டோம். சரி ஓகே அப்படின்னு ஜேசன் சொல்றாரு. ஆனா இருந்தாலும் அவங்க பையனுக்கு போற வழியில காரை ஓட்டி தர சொல்லி கொடுக்குறாரு. ஆனா பைபிள இன்னும் நல்லா ஓட்ட கத்துக்கல, நேரா போய் முட்டிருப்பாரு. ஆனா எப்படியோ ஜேசன் தடுத்துட்டாரு. கரெக்டா அந்த நேரத்துல ஜேசனுக்கு ஒரு வீடியோ கால் வருது. ஜேசனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், டேய் ஜேசன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா, நம்ம வழக்கமா மீட் பண்ணுவோம்ல பாரு, அங்க இன்னைக்கு ஈவினிங் வந்துரு, நான் உனக்கு பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. சோ ஜேசனும் சரின்னு அவங்க பையனை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு இவரும் கிளாஸுக்கு போயிடுறாரு. சோ ஜேசனும் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதோட பேர் என்னன்னா ஸ்ட்ரோடிங்கர் கேட் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு பூனை இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பூனைக்கு பக்கத்திலேயே ரேடியோ ஆக்டிவ் பொருள் ஒன்று இருக்கு. அதுல இருந்து ரேடியேஷன் வெளியே வரலாம், வராமலும் இருக்கலாம். 50-50% வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த ரேடியேஷன் வெளியே வரவே இல்லை அப்படின்னா அந்த பூனைக்கு எதுவும் ஆகாது, அந்த பாக்ஸ்க்குள்ள பூனை உயிரோட இருக்கும். ஆனா இதுவே ரேடியேஷன் வெளியே வந்ததுன்னா அது உள்ள இருக்கிற ஒரு பாய்சனை ட்ரிகர் பண்ணி பாய்சன் பரவி அந்த பூனை இறந்து போயிடும். ஸோ இப்போ நம்ம அந்த பொட்டியை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த பூனை உயிரோட இருக்குமா இல்ல இறந்து போயிருக்குமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஜேசன் கேட்க, சார் இது என்ன கேள்வி, பொட்டியை திறந்து பார்த்தா தெரிய போகுது, அதான் 50-50% சான்ஸ் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களே, ஒன்னு செத்து போயிருக்கோம் இல்லனா இறந்து போயிருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்ல, நம்ம ஜேசனும், நீ சொல்றது சரிதான், பொட்டியை ஓபன் பண்ணா நமக்கு தெரிஞ்சிட போகுதான், ஆனா பெட்டியை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற பூனை இறந்தும் போயிருக்கும் உயிரோடவும் இருக்கும். அதாவது டெக்னிக்கலா சொல்லணும்னா அந்த பொட்டிக்குள்ள 2 பூனைகள் இருக்கும், ஒன்னு இறந்து போயும் ஒன்னு உயிரோடவும். சோ இததான் நம்ம சூப்பர் பொசிஷன் சொல்லுவோம். ஒன்ஸ் நம்ம அந்த பெட்டியை ஓபன் பண்ண உடனேயுமே அந்த ரெண்டுத்துல இருந்து ஏதாவது ஒண்ணுத்தை தான் நம்மளால பார்க்க முடியுமே. சோ ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டி, குவாண்டம் பிசிக்ஸ், இதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு இவர் பாடம் நடத்துறாரு. ஆனா பசங்க எல்லாருக்குமே செம்மையா போர் அடிக்குது. வெள்ள அடிச்ச உடனே தெரிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. சோ ஈவினிங் டைம் ஆகுது. பார்த்தா ஜேசன் இந்த பழைய பொருள் எல்லாம் வைப்பாங்கல்ல ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ரூம் குள்ள போறாரு. இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் அவரு நோட்ல எழுதி வைக்கிறாரு. அப்புறம் ஒரு சீரம் மாதிரியான ஒரு பொருள், அதை இன்ஜெக்ஷன்ல லோட் பண்ணி வைக்கிறாரு. அப்படியே கதை வந்து ஒரு பார் இருக்கிற இடத்துக்கு போகுது. ஏன்னா நம்ம ஜேசனோட ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ண சொல்லிருப்பாருல பார்ட்டி வைக்கிறேன்னு. அவரை பாக்குறதுக்காக ஜேசன் போறாரு. செமையா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்றாங்க. இந்த பாரோடைய பார்டெண்டர் வந்து ஜேசனுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஆளு. அதனால ஜேசனுக்கு என்ன ட்ரிங்க் பிடிக்கும் அப்படின்னு அந்த பார்டெண்டருக்கு தெரியும். சோ அந்த ட்ரிங்கையே கரெக்டா கொடுக்குறாரு. ஆக்சுவலா நம்ம ஜேசன் வந்து இன்னமும் ஒரு பிசிக்ஸ் டீச்சரா இருக்காரு. ஆனா ஜேசனோட ஃப்ரெண்டு சயின்ஸ் ஃபீல்டுல நல்லாவே மேல வந்துட்டாரு ஆளு. ஏன்னா நம்ம ஜேசனுக்கு வந்து எல்லாத்த விடவும் அவரோட ஒய்ஃப் டேனியலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. சோ அதனாலேயே அவரோட லட்சியம் எல்லாம் விட்டுட்டு அவரோட ஒய்ஃப் கூட சந்தோஷமான லைஃபா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சோ பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஆளு திரும்ப போகலான்னு பொழுதுதான் மாஸ்க போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஜேசனை கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு, ஜேசன் ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு காரை ஓடிட்டு போ அப்படின்னு சொல்லி மிரட்ட, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்னு ஜேசனுக்கு புரியவே இல்ல. அப்படியே கன் பாயிண்ட்லயே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. எனக்கு உன்னோட ட்ரெஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்ல, ஜேசனும் அவரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அந்த மாஸ்க் போட்டவனை அடிக்கலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஆளு ஜேசனை புடிச்சு முறுக்கி கழுத்துலயே ஒரு இன்ஜெக்ஷனை இறக்குறாரு. அவ்வளவுதான், ஜேசன் அங்கேயே மயங்கிடுறாரு. கண்ணை முழிச்சு பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டில இருக்காரு. நம்ம ஜேசனுக்கு ஏதோ டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஒரு ரூம்குள்ள அடைக்கிறாங்க. நம்ம எங்க இருக்கோம் என்ன ஏதுன்னு ஒன்னும் ஜேசனுக்கு புரியல. அப்பதான் டோர் ஓபன் பண்ணிட்டு ஒரு லேடி வராங்க. அவங்க யாருன்னே ஜேசனுக்கு தெரியல. அந்த லேடி வந்து அமாண்டா அவங்க பேரு. அவங்க ஜேசன் கிட்ட வந்து எப்படியோ ஒரு வழியா நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வராரு. அவரும் ஜேசனை தெரிஞ்ச மாதிரியே பேசுறாரு. அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஜேசன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கை தட்டுறாங்க. ஏன்னா ஜேசன் 14 மாசமா ஆள் அட்ரஸே காணுமா. நீ ஒரு ஆள் தான் திரும்ப வந்திருக்க, உன்னுடைய பயணத்தை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஜேசன் குழம்பி போறாரு. நீங்க எல்லாம் யாரு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு வேகமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. பார்த்தா மெயின் டோர் லாக்ல இருக்கு. எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஆள் வராரு. ஜேசன் சார் இங்க என்ன பண்றீங்க, டோர் ஓபன் பண்ணுமா, இந்தாங்க அப்படின்னு அவரே டோரை ஓபன் பண்ணி விட, ஜேசனும் அங்க இருந்து வேகமா அவரோட வீட்டுக்கு போறாரு. போய் பார்த்தா ஜேசனுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். ஏன்னா அவரோட வீட்டுல அவரோட ஒய்ஃப் டேனியலா இல்ல, அதுக்கு பதிலா ஆபீஸ்ல பார்த்தார்ல அமாண்டான்ற பொண்ணு, அந்த பொண்ணு இருக்கா. நீ இங்க என்ன பண்ற, இது என்னோட வீடு தானே. ஜேசன் என்ன ஆச்சு, நீ என்னன்னு தானே இங்க தங்கிக்கிட்டு இருக்கோம், நீ போய் சொல்ற, என்னோட ஒய்ஃப் எங்க அப்படின்னு இவர் கத்தும் பொழுது, ஜேசன் உனக்கு ஒய்ஃபே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஜேசனும் குழம்பி போய் ஒரு ரூமுக்கு போறாரு. பார்த்தா அங்க ஜேசனுக்கு சயின்ஸ்ல நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்காக நிறைய அவார்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இவர் ஒரு சாதாரண பிசிக்ஸ் வாத்தியாரு, அவ்வளவுதான். நம்ம எப்ப இந்த சாதனை எல்லாம் பண்ணோம், எப்ப இந்த அவார்டை கொடுத்தாங்கன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்பதான் நமக்கும் ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஜேசன் அல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிக்கு வந்திருக்காரு. ஜேசனை இங்க அனுப்பி வச்சது யாரான்னு பார்க்கும்போதுதான் அந்த மாஸ்க் போட்ட ஆளு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டார்ல, அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு போல. சரி, அந்த மாஸ்க் போட்டவன்
யாரு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே அது வேற யாரும் இல்ல, அதுவும் ஜேசன் தான். ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டியை சேர்ந்த ஜேசன். ஒரிஜினல் ஜேசனை வந்து நம்ம ஜேசன் 1 அப்படின்னு கூப்பிடலாம். ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டில இருந்து வந்த அந்த ஜேசனை நம்ம ஜேசன் 2னு கூப்பிடலாம். இப்ப ஜேசன் 2 வந்து நம்ம ஜேசன் 1 உடைய அந்த ஒரிஜினல் ரியாலிட்டில இருக்காரு. ஆல்ரெடி ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல ஒருத்தரை பார்த்திருப்போம்ல, ஆக்சுவலா அது ஜேசன் 2 தான். ஜேசன் 1 வந்து அவரோட லைஃப்ல என்னென்ன பண்றாருன்னு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி ஒரு நோட் புக்ல எழுதி அப்புறம் நம்ம ஜேசன் 1ஐயும் மீட் பண்ணி அவருக்கு இன்ஜெக்ஷனை கொடுத்து ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிக்கு அனுப்பி இப்ப ஜேசன் 1ஓட லைஃபை ஜேசன் 2 வாழ ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த விஷயம் எதுவும் நம்ம ஜேசன் 1க்கு தெரியாதுல. ஒரு வேகமா அந்த பாருக்கு போறாரு. ஏன்னா அந்த பார்ல பார் டெண்டர் இவருக்கு தெரிஞ்சவர் தானே. சரி போய் பேசலாம்னு பார்த்தா அந்த பார் டெண்டருக்கு நம்ம ஜேசனை சுத்தமா அடையாளமே தெரியல. ஏன்னா இது ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டில இருக்கிற பார் டெண்டர். உனக்கு மண்டையில எதுவும் பிரச்சனையா, போயிட்டு டாக்டரை செக் பண்ணு அப்படின்ற மாதிரி பார் டெண்டர் திட்ட நம்ம ஜேசன் 1க்கும் ஒரு வேளை நமக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு போலன்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாரு. சோ எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க உடம்புக்குள்ள ஏதோ வித்தியாசமான ஒரு கெமிக்கல் இருக்கு, அது என்னன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா அந்த கெமிக்கல் உங்க உடம்புல இருந்தாலும் நீங்க ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்கீங்களே, சோ நடந்த எதுவும் உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க, மேபி உங்களுக்கு அம்னீஷியாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜேசன் எப்படியாவது அவரோட ஒய்ஃப் டேனியலாவை கண்டுபிடிச்சே ஆகணும். சோ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது டேனியலாவுடைய கான்டாக்ட் கிடைக்குது. வேகமா டேனியலாவை பார்க்க போறாரு. சோ இந்த நேரத்துல ஒரிஜினல் ரியாலிட்டில அந்த ஜேசன் 2 இருக்காருல்ல, அவருதான் நம்ம ஜேசன் 1 டெய்லி என்னென்ன பண்ணுவாருன்னு தெரியுமே. சோ அதுபடியே எல்லாத்தையும் பண்றாரு. கிளாஸுக்கு போயிட்டு பாடத்தையும் நடத்துறாரு. சோ ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டில இருக்கிற நம்ம ஜேசன் 1 டேனியலாவை ஒரு வழியா மீட் பண்ணிடுறாரு. டேனியலா இந்த ரியாலிட்டில ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இருக்காங்க. சோ ஜேசனும் டேனியலா கிட்ட பேசலாம்னு போனா அவங்க நார்மலா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் பேசுறாங்க. அதோட டேனியலா இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்ததே நம்ம ஜேசன் தானா. அவர் இந்த ரியாலிட்டிலயும் நம்ம ஜேசன் 1உடைய ஃப்ரெண்ட் ரயன் இருக்கார்ல, அவரும் இருக்காரு. ஒரிஜினல் ரியாலிட்டில அவர் ரொம்பவே பெரிய ஆளு, பார்ல பார்ட்டி எல்லாம் கொடுத்தாரு. ஆனா இந்த ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டில இவர் சாதாரண பிசிக்ஸ் வாத்தியாரு, அவ்வளவுதான். ஜேசன் 1 டேனியலா கூடவும் ரயன் கூடவும் பேசணும்னு சொல்ல 3 பேருமே தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜேசன் 1 உனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்ததே நான் தானே சொன்னியே, எதை வச்சு அப்படி சொன்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன்னா ஜேசன் நீ தானே சொன்ன நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் புது புது ரியாலிட்டியை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்றது பாஸ்ட்ல எடுத்த நம்மளுடைய முடிவு தான் காரணம். அதோட நீயும் நானும் லவ் பண்ணோம், ஆனா நீ சயின்ஸ் அப்படியே போயிட்ட, நம்ம லைஃப் தனியா பிரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம 2 பேரும் ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா ஒரு நாள் நீ என்கிட்ட வந்து சொன்ன, நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன், இதுக்கப்புறம் நம்ம திரும்ப சந்திக்கவே மாட்டோம்னு சொன்னேன். சோ அதே மாதிரியே ஒரு 14 மாசமா நீ ஆளையே காணோம், திடீர்னு வந்திருக்க, எதுவும் ஞாபகம் இல்லைன்னு வேற சொல்ற. உடனே நம்ம ஜேசன் 1 உனக்கு சார்லியை பத்தி எதுவும் ஞாபகம் இருக்கா? சார்லினா யாரு? அது நம்ம பையன். உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆகி நீ நானும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம், நமக்கு பிறந்த பையனோட பேர் தான் சார்லி அப்படின்னு ஒரு சொல்ல டேனியலா ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுறாங்க. நீயும் நானும் வாழ்ந்த வீட்டுல இப்ப அமாண்டான்னு வேற ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா, அவ யாருன்னு எனக்கு தெரியல, நீ வேணா என் கூட வா, அந்த வீட்டுல நம்ம வாழ்ந்த நினைவுகளை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஆனா அந்த வீட்டுல தான் அமாண்டா இருக்காங்களே. சோ அதனால அமாண்டாவுக்கு கால் பண்ணி நான் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், சீக்கிரம் வான்னு சொல்ல அமாண்டாவும் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்ப வீட்டுல யாரும் இல்லையா, நம்ம ஜேசனும் டேனியலாவும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபேமிலி போட்டோ இருந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. இங்க பாரு, நான் இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததே இல்ல. டேனியலா ஏன் இந்த மாதிரி சொல்ற, நீ என்கிட்ட பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொன்ன, நான் கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும்னு கேட்டேன், ஆனா அதுக்கப்புறமா என்னோட ரிசர்ச் எதுவும் தேவையில்லை, நீ தான் முக்கியம்னு உன் கூட வந்த, நம்ம சந்தோஷமா இங்க வாழ்ந்தோம் அப்படின்னு ஜேசன் சொல்ல டேனியலாவும் நீ அப்படிலாம் சொல்லலையே, எனக்கு என் ரிசர்ச் தான் முக்கியம்னு நீ சொல்லிட்டு போயிட்ட, அதனால என்னோட கருவை நான் கலைச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல ஜேசன் 1 ஷாக் ஆகுறாரு. இந்த வீட்லயே ஜேசன் 2 உடைய ஆபீஸ் ரூம் இருக்கும். அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஜேசன் 1க்கு ஒரு பெரிய விஷயமே புரிய வருது. அதை டேனியலா கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டி எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? இப்போ நீங்க நடந்து போறீங்க, உங்க முன்னாடி 2 பாதை இருக்கு, லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு. நீங்க ரைட் சைடு பாதையை சூஸ் பண்ணி போனீங்கன்னா சடனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டி கிரியேட் ஆகி அதுல இருக்கிற உங்கள மாதிரியே பர்சன் லெஃப்ட் சைடு போயிடுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதை நீங்க முழுசா பார்க்காம பாதியிலே கட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா சடனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டி கிரியேட் ஆகும். அதுல நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாப்பீங்க. சோ அதே மாதிரி தான் டேனியலா பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆனா ஜேசன் 2 இருக்கார்ல, எனக்கு சயின்ஸ் தான் முக்கியம், ஆராய்ச்சி தான் முக்கியம்னு டேனியலாவை விட்டுட்டு வந்திருப்பாரு. சோ இதனால ஒரு புது ரியாலிட்டி கிரியேட் ஆகுது. அந்த ரியாலிட்டில இருக்கிற நம்ம ஜேசன் 1 இந்த சயின்ஸ் ஆராய்ச்சிலாம் எனக்கு முக்கியம் கிடையாது, நீ தான் முக்கியம் அப்படின்னு டேனியலா கூட வாழ ஆரம்பிக்கிறாரு. சோ நம்ம ஜேசன் 2 இருக்கார்ல, அவரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரிஞ்சுக்கிறாரு நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, நம்ம டேனியலா கூடவே வாழ்ந்திருக்கணுமே அப்படின்னு. ஆனா இதுக்கு மேல இறந்து போன குழந்தை இறந்து போனதுதான் ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. சோ அதனால ஒரு பிளான போடுறாரு. எப்படியா இருந்தாலும் இன்னொரு ரியாலிட்டி கிரியேட் ஆயிருக்கும், அதுல நம்ம டேனியலா கூட சந்தோஷமா இருந்திருப்போம். சோ அந்த ரியாலிட்டிக்கு நம்ம போகணும். அங்க இருக்கிற ஜேசனை இங்க அனுப்பிட்டு நம்ம அங்க போகணும் அப்படின்றதுக்காக ஒரு குவாண்டம் பாக்ஸ் மாதிரியான ஒரு செட்டப்பை உருவாக்குறாரு. சோ அந்த பாக்ஸ் மூலியமா ஒரு மனுஷனால வேற ஒரு ரியாலிட்டிக்கு டிராவல் பண்ண முடியும். அப்படிதான் இவரு டிராவல் பண்ணி ஜேசன் 1உடைய ரியாலிட்டிக்கு வராரு. அங்க இருக்கிற ஜேசனை ஃபாலோ பண்ணி தினமும் அவர் என்னென்ன பண்றாருன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டான நேரம் பார்த்து ஜேசன் 1 இந்த ரியாலிட்டிக்கு அனுப்பிட்டு ஜேசன் 1ஓட ரியாலிட்டில ஜேசன் 2 வாழ ஆரம்பிக்கிறாரு. சோ இது
இதுதான் நடந்திருக்கணும் அப்படின்னு ஜேசன் ஒன்னும் பர்ஃபெக்ட்டா கெஸ் பண்ணி அதை டேனியலா கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டேனியலாவும் இது எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜேசன் ஒன்னு டேனியலாவுடைய இடத்துக்கே வந்துடுறாரு. இந்த ஜேசன் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டியில கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஒரு ஃபெசிலிட்டில இருந்திருப்பாருல, அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்திருப்பாரு. அந்த ஃபெசிலிட்டியை சேர்ந்த ஒரு செக்யூரிட்டி லேடி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு டேனியலாவை ஷூட் பண்ணிட்டு ஜேசன் ஒன்ன பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷாக்ல அப்படியே ஜேசன் ஒன்னு டேனியலாவை பாக்குறாரு. அவங்க சாகர நிலைமையில இருக்காங்க. சோ இப்படி இங்க இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க ஒரிஜினல் ரியாலிட்டியில இருக்கிற ஜேசன் 2 பக்காவா ஆளு ஜேசன் 1 மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ வீட்ல கெட் டுகெதர் பார்ட்டி எல்லாம் நடக்குது. அதுல இருக்கிறவங்க எல்லாம் யார் யாருன்னு ஜேசன் 2க்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் நாசுக்கா போட்டு வாங்கி அழகா மேனேஜ் பண்ணிடுறாரு. சோ அப்படியே கதை ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிக்கு வருது. நம்ம ஜேசன் 1 பிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை அமாண்டா கிட்டயும் சொல்றாங்க. சோ ஜேசன் இப்ப இருக்கிற இடம் என்னன்னா ஒரு பெரிய ஃபெசிலிட்டி. அந்த ஃபெசிலிட்டியோட பாஸ் தான் இவரு. ஜேசன் 2 இருக்கார்ல, அவர் அந்த குவாண்டம் பாக்ஸை உருவாக்குறதுக்கு எல்லா செலவையும் பண்ணது இவருதான். ஏன்னா ஜேசன் உனக்கு என்ன ஆச்சு? அந்த பாக்ஸ்குள்ள போயிட்டு திரும்ப யாரும் வரவே இல்ல, வந்த ஒரே ஆளு நீதான். நீயும் எல்லாத்தையும் மறந்து போன மாதிரி வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்க. சீக்கிரம் உனக்கு பழைய ஞாபகம்லாம் வரணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் அங்க இருந்து போறாரு. அப்புறம் அந்த பாஸை பாக்குறதுக்காக ஒரு டிடெக்டிவ் வராங்க. டேனியலா இறந்து போயிட்டாங்களே, அவங்க இறந்து போன கேஸ் விஷயமா பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. இறந்து போன டேனியலாவும் ஜேசனும் லவ் பண்ணிருக்காங்கல்ல, அந்த ஜேசன் எங்க இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு டிடெக்டிவ் கேட்க அவரு இந்த ஃபெசிலிட்டில தான் இருக்காரு, ஆனா இவரு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோட உங்க ஃபெசிலிட்டிலேயே ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் சில பேர் காணாம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா அந்த ஜேசன் 2 இருக்காருல்ல, அவர் அந்த குவாண்டம் பாக்ஸ்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்த ஃபெசிலிட்டில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சில பேரை உள்ள அனுப்பியிருப்பாங்க. அவங்க திரும்ப வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஜேசன் 2 உள்ளேயே போயிருப்பாரு. இந்த விஷயங்கள்லாம் வெளி உலகத்துக்கே தெரியாது, டிடெக்டிவ் கிட்டையும் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறாரு பாஸ். அதுக்கப்புறம் அமாண்டாவும் அந்த இடத்துக்கு வராங்க. பாஸும் அமாண்டாவும் நேரா நம்ம ஜேசன் 1 மீட் பண்றாங்க. இங்க பாரு, உனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு, அட்லீஸ்ட் அந்த குவாண்டம் பாக்ஸையாச்சும் வந்து பாரு, அப்போவாவது உனக்கு ஏதாவது ஞாபகம் வரலாம்ல அப்படின்னு அந்த குவாண்டம் பாக்ஸ் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்து நம்ம ஜேசன் 1 ஷாக் ஆகுறாரு. அந்த குவாண்டம் பாக்ஸ்குள்ளேயும் போறாங்க. எந்த ஒரு பட்டனும் எதுவுமே இல்லை. இந்த குவாண்டம் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற விஷயம் ஜேசனுக்கு மட்டும் தான் தெரியுமா. அதனால தான் ஜேசன் 1 போட்டு இவங்க தொல்லை பண்றாங்க. சோ அப்புறம் அமாண்டா இருக்காங்கல்ல, அவங்க ஜேசன் கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜேசனும் சொல்றாரு, நீங்க எதிர்பார்க்கிற ஆளு நான் கிடையாது, மேபி நான் வேற ஒரு ஆளா இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போதுதான் அமாண்டாவுக்கும் ஒரு விஷயம் தோணுது, இது ஜேசன் கிடையாது, வேற ஒரு ரியாலிட்டில இருந்து வந்த ஜேசன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ இந்த விஷயத்த பாஸ் கிட்ட சொல்ல அவரும் ஜேசன் 1 இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ எங்களோட ஜேசன் இல்ல, நீ ஒரு இம்போஸ்டர், எங்க ஜேசன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்க அவ்வளவுதான் நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க, சும்மா விட மாட்டாங்கன்னு ஜேசன் 1 பாஸ் கூட சண்டை போட பாஸோட ஆளுங்கலாம் வந்து கும்மு கும்முன்னு கும்புறாங்க. அந்த பாஸும் ஜேசன் 1 கிட்ட நாங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா, ஏகப்பட்ட ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிஸ் இருக்கு, மேபி ஏதாவது ஒரு ரியாலிட்டில கேன்சருக்கு மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை இங்க கொண்டு வந்து வித்தா நம்ம கோடீஸ்வரங்களா ஆகலாம். சோ நீ என்னதான் எங்க ஜேசனா இல்லனாலும் இதுக்கு நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ற, இவனை கொண்டு போய் அடைங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிடறாங்க. சோ அந்த ரூம்ல ரயன் இருக்காரு, அதாவது இந்த ரியாலிட்டியை சேர்ந்த ரயன். சோ அவரு நம்ம ஜேசன் 1 கிட்ட டே என்னடா நடந்துகிட்டு இருக்கு, என்ன எதுக்குடா பிடிச்சி வச்சிருக்கானுங்க, நீ என் ஃப்ரெண்டு, நீ கேட்டதானே ஒரு ஸ்பெஷல் சீரம் ரெடி பண்ணி கொடுத்தேன், அதனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்பொழுது எது சீரமா, அந்த சீரம்னால என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த சீரமை நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கான்சியஸ் மைண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளாவே இருக்கும். ஜேசன் 1க்கும் இப்பதான் புரிய வருது, அந்த குவாண்டம் பாக்ஸ்குள்ள ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க சூப்பர் பொசிஷன்ல இருப்பாங்க. பார்ட்டிகளுக்கு சூப்பர் பொசிஷன் ஓகே, ஆனா நம்ம கான்சியஸ் மைண்ட் அது எந்த ஒரு பார்ட்டிகளாலையும் ஆனது கிடையாது தானே. ஆனா இந்த சீரமை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த கான்சியஸும் ஒரு பார்ட்டிகலா ரியாக்ட் பண்ணும். இது மூலமா அதுவும் சூப்பர் பொசிஷன்ல வந்து நம்மளால அந்த கான்சியஸோடவே ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிக்கு போக முடியும். அந்த குவாண்டம் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு அதுக்கு சீரம் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. சரணா அந்த இடத்துக்கு பாஸும் அவரோட ஆளுங்களும் வராங்க. ரயனை பிடிச்சிட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசினதை அவங்க கேட்டாங்க. சோ அதனால அந்த குவாண்டம் பாக்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு பாஸுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அப்பதான் அந்த ரூம்குள்ள அமாண்டா வராங்க. நான் உன்னை காப்பாத்துறேன், எல்லா சிசிடிவி கேமராவையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேசன் 1 அவங்க காப்பாத்தி அந்த குவாண்டம் பாக்ஸ் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி அமாண்டா ஜேசன் 1 காப்பாத்தி கொண்டு போறாங்கன்ற விஷயம் பாஸுக்கு தெரிய வந்து பாஸோட ஆளுங்கலாம் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க இவங்கள. இவங்களும் வேகமா அந்த குவாண்டம் பாக்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. அதை இவங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு அந்த சீரம் வேணும்ல. சோ அதையும் அமாண்டா எடுத்துக்கிட்டு இவங்க அந்த பாக்ஸ்குள்ளேயும் போயிடுறாங்க. நம்ம ஜேசன் 1க்கு டவுட் வருது, எதுக்காக நீ என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஏன்னா எனக்கு இந்த ரியாலிட்டியை விட வேற ஏதாவது நல்ல ரியாலிட்டியில வாழணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி ஓகேன்னு இவங்க ரெண்டு பேருமே இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறாங்க. அவ்வளவுதான் சூப்பர் பொசிஷனுக்கு போய் அந்த குவாண்டம் மூலியமா மல்டிபிள் ரியாலிட்டிஸை இவங்க ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய ஹால்வே மாதிரியான ஒரு இடம், ஃபுல்லா டோரா இருக்கு, எல்லாமே வேற வேற ரியாலிட்டி, இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டோர்ஸ் இருக்கு, அவ்வளவு ரியாலிட்டிஸ் இருக்கு. சோ இத்தனை ரியாலிட்டிஸ்ல இவரோட ஒரிஜினல் ரியாலிட்டி எது அப்படின்னு ஜேசன் 1 அப்படியே குழம்பி போயிருக்காரு. சோ இந்த நேரத்துல அந்த பாஸ் இருக்காருல்ல, அவருக்கு இப்ப தெரிஞ்சிச்சுல இந்த பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு. அதனால அவரும் இந்த குவாண்டம் பாக்ஸ்குள்ள வந்து நம்ம ஜேசனையும் அமாண்டாவையும் பிடிக்க ட்ரை பண்றாரு ஆளு.
ஆனா அவர் கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாமே இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டோர்ஸ் தான். சோ இங்க ஜேசன் ஒன்னும் அமாண்டாவும் சரி ஓகே ஏதாவது ஒரு டோரை ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டோரை ஓபன் பண்ணி அது வழியா போறாங்க. பார்த்தா அங்க ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்கு. சோ இவங்களும் அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வராங்க. பார்த்தா ஏதோ ஒரு பேரழிவு நடந்து மனுஷங்க யாருமே உயிரோட இல்லவே இல்ல, அழிஞ்சு போயிருக்கு அந்த உலகமே. பக்கத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அது கிராக் ஆகி அப்படியே உடஞ்சவங்க மேல விழ வருது. வேகமா திரும்ப அந்த டோர் வழியாவே அந்த ஹால்வேக்கு வந்துடுறாங்க. இவங்க கிட்ட மொத்தம் 50 சீரம் இருந்தது. இப்ப ஆளுக்கு ஒன்னு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப 48 தான் இருக்கு. ஒரு சீரமுடைய பவர் எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரம் வரைக்கும் இவங்களால வேற ஒரு ரியாலிட்டிக்கு போக முடியும். அந்த பவர் குறைஞ்சிருச்சுன்னா உடனே அவங்க சீரமா போட்டுக்கணும். இந்த நேரத்துல ஒரிஜினல் ரியாலிட்டியில ஜேசன் 2 இருக்காருல, அவர் வந்து ஜேசன் 1 மாதிரியே கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப ஓவரா பண்றாங்க. இதுவே நம்ம ஜேசன் 1 இருந்தா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கம்முன்னு இருந்திருப்பாரு. ஆனா இருக்கிறது ஜேசன் 2 பெரிய சயின்டிஸ்ட். அவருக்கு இந்த பசங்க பண்றதெல்லாம் கடுப்பா இருக்கு. அதனால அங்க இருந்து வெளியே வந்து பிரின்சிபல் கிட்ட எனக்கு இந்த வேலையே வேணான்னு சொல்றாரு. நேரா போயிட்டு ஒருத்தரை மீட் பண்றாரு. யாரான்னு பார்த்தா அது பாஸ். இந்த பாஸ் பயபுள்ள ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிலயும் பணக்காரன், ஒரிஜினல் ரியாலிட்டிலயும் பணக்காரன். நம்ம ஜேசன் 2வும் நான் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்கு நீ தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பாஸும் ஓகேன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த குவாண்டம் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலா இந்த ஜேசன் 2 வந்து அவரோட ரியாலிட்டியில தான் முதல்ல இந்த பாக்ஸை உருவாக்குனாரு. ஆனா அந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம எந்தெந்த ரியாலிட்டிக்கு போறோமோ அந்தந்த ரியாலிட்டிலலாம் இதே மாதிரி பாக்ஸ் ஒன்று வந்துடும். அப்படிதான் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது இந்த பாக்ஸ் வந்திருக்கு. அந்த பாக்ஸ்க்குள்ள அந்த பாஸை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சீரமை எடுத்துக்கிட்டு இவங்க உள்ள போறாங்க. அந்த பாஸ் இதெல்லாம் பார்த்த உடனே ஆள் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. நம்பவே முடியல அவரால். இவ்வளவு பெரிய விஷயத்த நீ எவ்வளவு பெரிய இன்வெஸ்டர் கிட்ட சொன்னாலும் அவங்க பணத்தை கொடுக்க ரெடியா இருப்பாங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட ஏன் வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன்னா நானே இந்த ரியாலிட்டியை சேர்ந்தவங்க கிடையாது, என்னோட ரியாலிட்டியில நீயும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 10 வருஷம் கஷ்டப்பட்டு இதை உருவாக்கி இருந்தோம். இந்த ரியாலிட்டியில என்னால யாரையும் நம்ப முடியாது, ஒன்ன மட்டும் தான் நம்ப முடியும். சரின்னு இந்த பாஸும் ஜேசன் 2 என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்துல ஒரிஜினல் ரியாலிட்டியை சேர்ந்த நம்ம டேனியலா இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க பையன் சார்லியும் ஒரு மரத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஜேசனுக்கும் டேனியலாவுக்கும் பிறந்தது 2 குழந்தைங்க, ட்வின்ஸ். சார்லி வந்து நார்மலா இருந்தா, இன்னொரு பையன் வந்து உடம்பு முடியாம இறந்து போயிட்டான். இறந்து போன அந்த பையனுடைய சாம்பலை மண்ணோட கலந்து விதைய போட்டு அதுல ஒரு மரம் உருவாகி இருக்கு. அதை இவங்க பையனா நினைக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷம் பர்த்டேக்கு அந்த மரத்துக்கு முன்னாடி இவங்க உட்காந்து ப்ரே பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை ஜேசன் வரவே இல்லை. ஏன்னா ஜேசன் 2 தான் பாஸ் கூட இருக்காரு. அதனால டேனியலா கொஞ்சம் கடுப்புல இருக்காங்க. நைட் டைம்ல லேட்டா ஜேசன் 2 வராரு. வந்தவரு நம்ம டேனியலாவுக்கு பூங்கத்தை கொடுத்துட்டு அவரோட பையன் சார்லிக்கு ஒரு கிஃப்ட் பண்றாரு. என்னடான்னு பார்த்தா புது காரு. இந்த கார் வாங்க எங்க இருந்து பணம் வந்தது ஜேசன் அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு இன்வெஸ்டர் கிடைச்சிட்டாரு, நீயும் வேலையை விடு, உனக்கு பிடிச்ச பெயிண்டிங் வேலையை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கதை குவாண்டம் பாக்ஸ்குள்ள இருக்கிற நம்ம ஜேசன் 1 கிட்ட போகுது. ஜேசன் 1ம் அமாண்டாவும் சேர்ந்து ஒரு டோர் ஓபன் பண்றாங்க. பார்த்தா ஃபுல்லா மரங்களா இருக்கு. இந்த ரியாலிட்டியில மனுஷங்களே கிடையாது போல. அங்க இருந்து வந்துடுறாங்க. சரி அடுத்த டோரை ஓபன் பண்ணலாம்னு ஓபன் பண்றாங்க. பார்த்தா அந்த உலகம் வந்து ஒரு அப்பாக்லிப்ஸ் நிலைமையில இருக்கு. அதாவது சூரியன் வந்து பூமியில இருந்து ரொம்ப தூரமா இருக்கும்ல, ஆனா இது ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. அந்த சூரியனுடைய வெப்பத்தினால மனுஷங்களாம் எரிஞ்சு போய் இறந்து கிடக்குறாங்க. பூமியில அட்மாஸ்பியரே இல்ல. நம்ம ஜேசன் 1ம் அமாண்டாவும் காலி ஆயிருப்பாங்க. டக்குன்னு அந்த டோரை க்ளோஸ் பண்ணி உயிர் பழைக்கிறாங்க. அடுத்த ரியாலிட்டி ஓபன் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து நம்ம ஜேசன் 1ம் அமாண்டாவும் அந்த பாஸ் கிட்ட இருந்தும் அவரோட ஆளுங்க கிட்ட இருந்தும் எஸ்கேப் ஆகி குவாண்டம் பாக்ஸ் வழியா இங்க வந்திருப்பாங்கல்ல. ஆனா இந்த ரியாலிட்டில அவங்க அந்த பாக்ஸ்குள்ள வரல. அதுக்கு பதிலா அந்த பாஸ் இவங்கள பிடிச்சிடுறாரு. பாஸோட ஆள் ஒரு லேடி அமாண்டாவை ஷூட் பண்ணி காலி பண்றாங்க. நான் ஆல்ரெடி சொன்னல, நம்ம ரைட் சைட சூஸ் பண்ணோம்னா லெஃப்ட் சைடு நம்ம போற மாதிரி ஒரு புது ரியாலிட்டி கிரியேட் ஆகணும். அதே மாதிரி தான் இவங்க அந்த பாஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்தாங்க. எஸ்கேப் ஆகாம பாஸ் கிட்ட மாற்ற ரியாலிட்டியை இவங்க இப்ப பாத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டோரா ஓபன் பண்ணி வேற வேற ரியாலிட்டிக்கு போறாங்க. ஆனா எந்த ஒரு ரியாலிட்டியுமே இவங்களுக்கு ஏத்த மாதிரியே இல்லவே இல்ல. இதனால அமாண்டா கடுப்பாக்குறாங்க. நேரா ஒரு டோர் ஓபன் பண்ணி உள்ள நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அமாண்டா போகாத அப்படின்னு பின்னாடியே நம்ம ஜேசன் 1 போறாரு. இந்த ரியாலிட்டியில வந்து பயங்கரமா பனி புயல் அடிக்குது. அதுவும் நைட் டைம் வர ஒண்ணு உங்களுக்கு தெரியவே இல்ல. உள்ள போன அமாண்டா அப்படியே உடம்பு முடியாம கீழே விழுந்துடுறாங்க. ஜேசனும் அமாண்டாவை தூக்கிட்டு திரும்ப குவாண்டம் பாக்ஸ்குள்ள வரலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அவருக்கு சுத்தமா எதுவும் கண்ணே தெரியல. ஆனா பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, லைட் எரியுது. அந்த லைட்டை ஃபாலோ பண்ணி அந்த வீட்டுக்குள்ள சேஃபா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஜேசன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து பாக்குறாரு. இந்த உலகமே டோட்டலா அழிஞ்சு போயிருக்கு. பனி புயல்னால எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி இருக்கு. அதுவும் இவங்க வந்தாங்களா அந்த குவாண்டம் பாக்ஸ், நேத்து வந்த புயல்னால அந்த குவாண்டம் பாக்ஸே மூடுற அளவுக்கு அவ்வளவு பனி. அந்த குவாண்டம் பாக்ஸ் எங்க இருக்குன்னு இவங்க வெளியே போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு இடத்துல இவங்க யூஸ் பண்ற காம்பஸ்ல வந்துட்டு டைரக்ஷனை மாத்தி காட்டுது. ஏன்னா அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து வர மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த காம்பஸையே கண்ட்ரோல் பண்ணுதா. அதை ஃபாலோ பண்ணியே இவங்க அந்த பாக்ஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு வழியா அந்த பாக்ஸ் வழியா திரும்ப அந்த ஹால்வேக்கே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் நடந்து போய் வேற ஒரு டோரை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண உடனேமே உள்ள இருந்து தண்ணியா வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த உலகத்துல ஃபுல்லா ஃப்ளட் வந்து உலகம் ஃபுல்லாவே
வாட்டர் மட்டும் தான். சோ கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணி உயிர் பழைக்கிறாங்க. சோ ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சுல, அதை கலட்டி காய வச்சுட்டு திரும்ப மாட்டிட்டு அப்புறம் என்ன அடுத்தடுத்த டோரை ஓபன் பண்ணி போகும்போது தான் ஆல்ரெடி பார்த்த மாதிரியே ஒரு ஃபெசிலிட்டி. ஆனா என்ன அந்த ஃபெசிலிட்டி பாலடைஞ்சு போன மாதிரி இருக்கு. லிஃப்ட் எதுவும் ஒர்க் ஆகவே இல்ல. சடனா அந்த ஃபெசிலிட்டிக்குள்ள யாரோ இருக்காங்க. பயந்து போய் அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அது யாருன்னு அமாண்டா பார்க்கும்போது தான் அது பிளார்ன்ற ஒரு லேடி. அதாவது நம்ம ஜேசன் 2 உடைய அந்த ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்டு இருக்குல்ல, அந்த உலகத்துல ஜேசன் போறதுக்கு முன்னாடியே அந்த ஃபெசிலிட்டில வேலை செஞ்சிருந்த ஆளுங்களெல்லாம் அனுப்பியிருப்பாங்க. அதுல ஒரு லேடி தான் இந்த பிளார்ன்றவங்களே. அவங்க அமாண்டாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி பிளார், நீ எதுக்காக இந்த ஃபெசிலிட்டிக்குள்ளேயே இருக்க, வெளியே போலாம்ல, இந்த உலகத்துல ஏதாவது ப்ராப்ளமானு கேட்கும்போது தான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை ப்ளே பண்றாங்க. பார்த்தா நம்ம ஊர்ல இருக்கிற தேனி மாதிரியே தான். ஆனா என்ன கொடுக்கலாம் ரொம்ப பெருசா இருக்கு. சோ அந்த பூச்சி வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே காலி பண்ணி இப்ப இந்த உலகத்துல அந்த பூச்சி மட்டும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். சரி அமாண்டாவை என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட சீரம் இருக்கு, வா நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு கூப்பிட அந்த பிளார்ன்ற பொண்ணு வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய டோரை ஓபன் பண்ணி பயத்துல இருக்காங்க அவங்க. ஆனா நம்ம ஜேசன் 1னாலையும் அமாண்டாவாலையும் இங்கே இருக்க முடியாதுல. சோ அதனால கொஞ்சோண்டு அந்த சீரம் மட்டும் கொடுத்துட்டு இவங்க அடுத்தடுத்த டோரை ஓபன் பண்ணலாம்னு போயிடுறாங்க. இந்த நேரத்துல ஜேசன் 2 இருக்காருல, அவரு பாஸ் கூட சேர்ந்து திரும்பவும் அந்த குவாண்டம் பாக்ஸை யூஸ் பண்ணி எப்படி இதை கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த பாஸுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சோ அந்த பாஸுக்கும் தெரிய வருது இதை ஆக்சஸ் பண்ணணும்னா நமக்கு சீரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. சோ உங்ககிட்ட எவ்வளவு சீரம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, நம்ம இதை திரும்ப ரெடி பண்ணணும் அப்படின்னா பல வருஷம் ஆகும். சோ அவதான் அந்த பாஸ் சொல்றாரு, எப்படியாவது நீ அந்த சீரம் மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துன்னு வச்சுக்கேன், ஒரு சீரமுக்கு நான் 1 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்ல ஜேசன் 2 என்ன பிளான் பண்றாருன்னா அவரோட ரியாலிட்டியில வந்து ஆல்ரெடி அந்த சீரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கல்ல, சோ அதை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு ஆளு ஜேசன் 2 அவருடைய ரியாலிட்டிக்கே போக ஆரம்பிக்கிறாரு. சோ அங்க போயிட்டு அந்த சீரம் எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த குவாண்டம் பாக்ஸ்குள்ள வரலானும் பொழுது அந்த ஃபெசிலிட்டியை சேர்ந்த ஒரு லேடி, டாக்டர் ஜேசன் உண்மையிலேயே இது நீங்க தானா அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஜேசன் 2வும் இங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, உங்களை மாதிரியே ஒரு ஆளு இந்த பாக்ஸ்குள்ள இருந்து வந்தான், இப்ப அவனும் அமாண்டாவும் திரும்ப அந்த பாக்ஸ்குள்ளேயே போய் எஸ்கேப் ஆயிட்டாங்க, பின்னாடியே பாஸும் போயிட்டாரு, எங்க போனாங்கன்னே தெரியல. நம்ம ஜேசன் 2க்கும் புரிய வருது அப்படின்னா ஜேசன் 1 இந்த ரியாலிட்டில இருந்து எஸ்கேப் ஆயிட்டான், நம்ம இருக்கிற ரியாலிட்டிக்கு வரதுக்கு தான் அவன் ட்ரை பண்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இந்த குவாண்டம் பாக்ஸை பத்தி ஜேசன் 2க்கு நல்லாவே தெரியும். அவரால வந்து கரெக்டா ஒரு ரியாலிட்டிக்கு போக முடியும். சோ திரும்ப ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு வராரு. அங்க இருக்கிற பாஸை பார்த்து என்கிட்ட 50 சீரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இதை நினைச்சு பாஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா நம்ம ஜேசன் 2 என்ன சொல்றாருன்னா, இதை யூஸ் பண்ணி நீ வேற ஏதாவது ரியாலிட்டிக்கு போயிடு, இந்த ரியாலிட்டியில இருக்கிற இந்த பாக்ஸை நான் லாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதை லாக் பண்ணதான் ஜேசன் 1னால ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு எப்பவுமே வரவே முடியாது. சோ இங்க நம்ம ஜேசன் 1 எப்படியாவது ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த பாக்ஸ்குள்ள இருக்கதான் அவங்களுக்கு ரியாலிட்டியை அப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. சோ அப்படி ஒரு டோர் ஓபன் பண்றாங்க. பார்த்தா நம்ம ஜேசன் 1உடைய ஒரிஜினல் ரியாலிட்டி மாதிரியே இருக்கு. சரின்னு வெளியே போய் பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்ல, ஒண்ணுமே புரியல. அமாண்டாவும் வா நம்ம இங்க இருந்து போலான்னு கூப்பிடுறாங்க. இல்ல நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க டேனியலா இருக்காங்க. ஆனா நோய் பிடிச்சி சாகுற நிலைமையில இருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு மோசமான வைரஸ் பரவி மக்கள்லாம் இறந்து போய்கிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துக்கு ஒரு மிலிட்டரி ஆளும் டாக்டரும் வராங்க. என்ன ஆச்சு, ரோட்ல நடமாடிக்கிட்டு இருக்கீங்க, இல்ல என் ஒய்ஃப் ரொம்ப முடியாம இருக்கா அப்படின்னு சொல்லி டாக்டர் உள்ள போயிட்டு டேனியலாவை செக் பண்றாங்க. அவ்வளவுதான் சார், அவங்க இறந்து போயிடுவாங்க, இந்த மார்பினை யூஸ் பண்ணுங்க, அட்லீஸ்ட் வலியவாவது தாங்குவாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஜேசன் 1 அந்த மார்பின் ஊசியை வாங்கிக்கிட்டு மெதுவா டேனியலா கிட்ட போறாரு. டேனியலா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவரால் சுத்தமா தாங்க முடியல. மார்பினை கொடுத்துட்டு அங்க இருந்து வந்துடுறாரு. திரும்ப வேற ஒரு ரியாலிட்டிக்கு போறாங்க. அதுவும் இப்போ ஒரிஜினல் ரியாலிட்டி மாதிரியே தான் இருக்கு. அதோட மக்கள் எல்லாருமே நார்மலா ரோட்ல நடமாடிக்கிட்டு இருக்காங்க. சோ இது நம்ம ஒரிஜினல் ரியாலிட்டி தான் அப்படின்னு வீட்டுக்கு போலான்னு ஆளு போக ட்ரை பண்றாரு. ஒருவேளை ஜேசன் 2 அங்க இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால கத்தி எடுத்துக்கிட்டு போறாரு. அங்க டேனியலா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க நம்ம ஜேசன் 1 கையில இருக்கிற கத்தியை பார்த்துட்டு இவன் நம்மள கொல்ல வந்திருக்கான்னு போலீஸ்க்கு கால் பண்றாங்க. ஏ டேனியலா, நான் தான் ஜேசன், சும்மா கையில கத்திய வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கேட்காம டேனியலா போலீஸ் கிட்ட என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, என்ன கொல்ல ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதுவும் வேற ஏதோ ஒரு ரியாலிட்டி தான். இந்த ரியாலிட்டில நம்ம ஜேசனுக்கும் டேனியலாவுக்கும் டைவர்ஸே ஆகிருக்கு. சோ ஜேசன் 1 அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வராரு. இதே ரியாலிட்டில அமாண்டாவுக்கும் வீடு இருக்கும்ல, அங்க போய் பாக்குறாங்க. அங்க அமாண்டாவோட அம்மா பயத்துல கத்துறாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த ரியாலிட்டில அமாண்டா இறந்து போயிட்டாங்களாம். சோ அதனாலதான் அமாண்டாவோட அம்மா ஷாக்ல கத்திருக்காங்க. சோ அமாண்டாவும் அவங்க அம்மாவை பார்த்து குட் பை சொல்லிட்டு திரும்பவும் இவங்க வேற ரியாலிட்டிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஜேசன் 2 இருக்காருல, அவர் ஒரிஜினல் ரியாலிட்டில சார்லிக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு. அதுல நட்ஸ் இருக்கு. சார்லிக்கு வந்து நட்ஸ் அலர்ஜி இருக்கு. சோ அதனால உடம்புக்கு ரொம்ப முடியாம போகுது. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. டேனியலாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவனுக்கு நட்ஸ் அலர்ஜின்னு உங்களுக்கு தெரியும் தானே, தெரிஞ்சா எப்படி கொடுத்தீங்க, அது வந்து எனக்கு தெரியல, ஐ மீன் நான் அதை வந்து பார்க்கல அப்படின்னு ஒரு மலுப்புறாரா. வர வர நீங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு டேனியலாவுக்கும் லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. அந்த டவுட் இன்னும் அதிகமாகிற மாதிரி டேனியலா ஒரு டிராயிங்க பண்ணிருக்காங்க. அதை இன்னும் அவங்க பினிஷ் பண்ணவே இல்ல. அதுக்கு முன்னாடியே ஒரு துருத்துருன்னு ஒரு எக்ஸிபிஷன்ல போயிட்டு ஷோ பண்றாரு. டேனியலா கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாம சர்ப்ரைஸ்னு நேரா இங்க கூட்டிட்டு வந்து காட்ட அவங்க ட்ரெஸ்ஸும் ஒழுங்கா போடல. அங்க இருக்கிற எல்லாருமே டேனியலாவை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்களா. அதனால டேனியலா ரொம்ப அவமானப்படுறாங்க. நம்ம ஜேசன் 2வையும் போட்டு திட்டுறாங்க. சரி ஓகே, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ வீட்டுக்கு
வீட்டுக்கு போ அப்படின்னு டேனியலாவை இறக்கி விட்டுட்டு இவர் கிளம்புறாரு. ஆனா நம்ம டேனியலா பின்னாடியே ஜேசனை ஃபாலோ பண்ணி வராங்க. அவர் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரியான இடத்துக்கு போறாரு. டேனியலா ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது லாக்ல இருக்கு. கீழே கொஞ்சோண்டு கேப் இருக்கு. அந்த கேப் வழியா ஒரு பொருள் எடுக்கிறாங்க. அது சீரம். ஏதோ லிக்விட் மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த சீரமை எடுத்துக்கிட்டு நம்ம டேனியலா ரைனை பார்க்க போறாங்க. ஏன்னா ரைன் தான் கெமிஸ்ட்ரியில செம பெரிய ஆளு. உண்மையை சொல்லணும்னா அந்த ஒரிஜினல் ரியாலிட்டிலையும் ரைன் இந்த சீரம்ல தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிலையும் இதை உருவாக்குனது அவரு தான். அதனால இந்த சீரம் எடுத்துக்கிட்டு நேரா ஜேசன் 2 பார்க்க போறாரு. என்னடே என் கூட சேர்ந்து வேலை பாருன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப என்னுடைய சீரமையே எனக்கே தெரியாம ஆட்டைய போட்டுக்கிட்டு இருக்கல நீனு. ஜேசன் 2க்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குவாண்டம் பாக்ஸ பத்தின விஷயத்த சொல்றாரு. ரைனை கூட்டிட்டு உள்ள போயிட்டு இதுதான் குவாண்டம் பாக்ஸ். சூப்பர் பொசிஷன்ல நம்ம இருக்கோம். எந்த ஒரு ரியாலிட்டிக்கும் நம்மளால டிராவல் பண்ண முடியும். அதுக்கு நீ பண்ண வேண்டியது டோர் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நீ எந்த மாதிரி ஒரு ரியாலிட்டிக்கு போகணும்னு ஆசைப்படுறியோ அதை மனசார நினைச்சுக்கிட்டு ஓபன் பண்ண அப்படின்னா அந்த ரியாலிட்டிக்கு நம்மளால போக முடியும். அந்த ரைனோ அப்படியே கண்ணை மூடி ஒரு ரியாலிட்டியை நினைக்கிறாரு. டோர் ஓபன் பண்ணா அதே ரியாலிட்டிக்கு வராரு. வாவ் ஜேசன் இது வேற லெவல்ரா அப்படின்னு ரைன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஜேசன் 2 பின் வழியா வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. திரும்ப ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு வந்து இனிமே இந்த ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு எவனும் வரக்கூடாதுன்னு அந்த குவாண்டம் பாக்ஸை சுத்தி சிமெண்ட் போட்டு டோரையே ஓபன் பண்ண முடியாத மாதிரி லாக் பண்ணிடுறாங்க. சோ இங்க நம்ம ஜேசன் 1ம் அமாண்டாவும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம டோரை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி என்ன மனசுக்குள்ள இருக்கோ அதுபடிதான் ரியாலிட்டி ஓபன் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ அதனாலேயே ஜேசன் அவருடைய ஒரிஜினல் ரியாலிட்டியை நல்லா மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு டோர் ஓபன் பண்றாரு. சோ அதே மாதிரியான ரியாலிட்டிக்குள்ள தான் அவங்க போறாங்க. ஆனா அதுல சின்ன சின்ன டிஃபரெண்ட் இருக்கு. வீட்டோட டோர் வேற மாதிரி இருக்கும், ரோட்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஆனா இதே மாதிரி தொடர்ந்து அவங்க யூஸ் பண்ண ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு வந்துருவாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இவங்க கிட்ட சீரம் கம்மியா தான் இருக்கு. சோ அகைன் இன்னொரு ஒரு ரியாலிட்டிக்கு வராங்க. அங்க நம்ம ஜேசனோட வீட்ல யாருமே இல்லையா, வீடே காலியா இருக்கான். சோ இதே மாதிரி ஒவ்வொரு ரியாலிட்டியா போய் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த ரியாலிட்டிலேயே இருக்கலாமா, நல்லா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்ல அமாண்டாவும் ஓகேன்னு சொல்லி இவங்க அந்த காலியான வீட்லயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் போய் சாப்பிடுறாங்க. அவரும் ஜாலியா பப்ல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இந்த ரியாலிட்டிலயும் உங்க மாதிரி ஆட்கள் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது இந்த ரியாலிட்டில டேனியலாவுக்கும் ஜேசனுக்கும் இப்பதான் லவ்வே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அமாண்டா இருக்காங்கல்ல அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையே இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ரியாலிட்டி செமையா இருக்கு. இந்த ரியாலிட்டில வாழ்ற ஜேசனையும் அமாண்டாவையும் இவங்க போட்டு தள்ளிட்டாங்கன்னா அந்த இடத்துல இவங்க போய் வாழலாம். இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதே வேலையை தானே அந்த ஜேசன் 2 எனக்கு பண்ணா, இப்ப நான் இன்னொருத்தனுக்கு பண்ணணுமா, என்ன ஆனாலும் சரி என் ஒரிஜினல் ரியாலிட்டியை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. இந்த நேரத்துல ஒரிஜினல் ரியாலிட்டியில இருக்கிற ஜேசன் 2 அவர் தான் ரைனை கூட்டிட்டு போயிட்டு காலி பண்ணிட்டாருல. ரைன் காணாம போயிட்டாரு. அதனால டிடெக்டிவ் நம்ம ஜேசன் 2வையும் டேனியலாவையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேனியலா வந்து நான் அபார்ட்மெண்ட்ல ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் நான் ரீசெண்டா பார்த்தேன், அதுக்கப்புறம் ரைன் எங்க போனான்னு தெரியலன்னு போய் சொல்றாரு. டிடெக்டிவ் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம டேனியலா ஓப்பனாவே கேட்டுறாங்க, நீ அந்த சீரமை வச்சுக்கிட்டு என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் பொழுது அது என்னோட ஆராய்ச்சிக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைன் தான் அதை உருவாக்கி எனக்கு கொடுத்தானே, அதோட சைடு எஃபெக்ட்ஸ்னால தான் நான் வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பிட்ட போட டேனியலாவும் அப்படின்னா இதனாலதான் வித்தியாசமா இவரு நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுறாங்க. இதுக்கு மேல நீ இதை யூஸ் பண்ணாதுன்னு சொல்றாங்க. எப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஜேசன் 2க்கும் ஒரு நிம்மதி. இப்படி ஜேசன் 2 ஜாலியா இருக்காரு ஆளு. ஆனா ஜேசன் 1 ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு போக முடியாம ஒவ்வொரு ரியாலிட்டியா போய் அமாண்டா கடுப்பாயிராங்க. இங்க பாரு நீ தான் ஒவ்வொரு டோரையும் ஓபன் பண்ற, நான் ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஏதோ ஒரு உலகத்தை நினைச்சுக்கிட்டு ஓபன் பண்றாங்க. பார்த்தா அந்த உலகம் வேற லெவல்ல இருக்கு, ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு. அந்த இடத்துல இவங்களுக்கு பிரச்சனை தர மாதிரி எதுவுமே இல்ல. இவங்க நிம்மதியா வாழலாம். ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜேசன் 1 நீ பண்றத பார்த்தா இங்கேயே தங்கிடுவ போலயே. ஆமா, ஏன்னா இந்த உலகம் ரொம்ப சூப்பரா இருக்கு, இங்கேயே நம்ம தங்கிடலாம், என் கூடவே நீயும் இரு, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆனா ஜேசன் 1 முடியாதுன்னு சொல்றாரு. எனக்கு என்னோட ஒய்ஃப் இருக்கிற ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல உன் இஷ்டம்னு அமாண்டாவும் சொல்லிடுறாங்க. மேபி அமாண்டா திரும்ப வேற ரியாலிட்டிக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சீரம் வேணும்ல. அதனால ஜேசன் 1 ஒரு 2 சீரமை அவங்க பேக்ல போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா இவரு திரும்பவும் குவாண்டம் பாக்ஸ்குள்ளேயே வந்துடுறாரு. அமாண்டா அந்த ரியாலிட்டிலே இருக்காங்க. மேபி அவங்க வேற ஏதாவது ரியாலிட்டிக்கு போகணும்னாலும் ஜேசன் கொடுத்த அந்த சீரமை வச்சு போகலாம். சோ இப்ப நம்ம ஜேசன் 1 மட்டும் தான் தனியா இருக்காரு. அவர்கிட்ட இருக்கிறது வெறும் 3 சீரம் தான். அதை வச்சு கொஞ்சம் டோர்ஸை தான் அவங்களால ஓபன் பண்ண முடியும். அவரோட ஒரிஜினல் ரியாலிட்டி எப்படி இருக்கும்னு அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு டோர் ஓபன் பண்றாரு. அதே மாதிரி ஒரு ரியாலிட்டி தான், ஆனா ஒரிஜினல் ரியாலிட்டி கிடையாது. ஏன்னா ஒரிஜினல் ரியாலிட்டில ஜேசன் 2 வந்துட்டு அந்த குவாண்டம் பாக்ஸையே ஃபுல்லா சீல் பண்ணி வச்சிருக்காரா. சோ அதனாலதான் என்னவோ ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு அவரால் போக முடியல. இப்ப வேற ஏதோ ஒரு ரியாலிட்டில இருக்காரு. நம்ம ஜேசன் 1க்கும் அவரோட பையன் ஞாபகமாவே இருக்கு. அதனால வீட்டுக்குள்ள போயிட்டு அவரோட பையனை மீட் பண்ணும் பொழுது சார்லி அப்படின்னு சொல்றாரு. எது சார்லியா? அப்பா என் பேரு மேக்ஸ். சார்லி சின்ன வயசுலயே இறந்து போயிட்டான், தெரியாத மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த ரியாலிட்டில வந்து அந்த 2 ட்வின்ஸ்ல சார்லி இறந்து போயிருப்பாரு, மேக்ஸ் என்ற இன்னொரு பையன் தான் இருப்பான்.
ட்வின்ஸ்ன்றதுனால ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இறந்து போன பையன் இப்ப வளர்ந்து நிக்கிறான். இதை பார்த்து நம்ம ஜேசன் 1க்கு அவ்வளவு சந்தோஷம், போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு, நல்லா பேசுறாரு. அதுக்கப்புறமா திரும்ப அடுத்த ரியாலிட்டிக்கு போறாரு. இப்படியே ரியாலிட்டியா போக கடைசியா ஒரே ஒரு சீரம் மட்டும் தான் இருக்கு. அதையும் யூஸ் பண்ணி அதோட பவரும் குறைய போகுது. இப்ப இவர் ஓபன் பண்ண போற டோர் தான் லாஸ்ட் டோர். இதுக்கு மேல அவரே நினைச்சாலும் வேற ஒரு டோரை ஓபன் பண்ணவே முடியாது, எல்லாமே முடிஞ்சிடும். மனசுக்குள்ள அவரோட ஒய்ஃப் அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து டோரை ஓபன் பண்ணலான்னு ரெடி ஆகுறாரு. இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போதே அப்படியே ஒரிஜினல் வேர்ல்டுல என்ன ஆகுதுன்னா, அந்த டிடெக்டிவ் வந்துட்டு ஓவரா குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரயன் காணாம போயிட்டாரு, அவரை கண்டுபிடிக்கணும்னு டிடெக்டிவ் களத்துல இறங்கிட்டாங்க. ரயனோட மொபைல் சிக்னல் கடைசியா ஒரு ஃபேக்டரி கிட்ட இருந்திருக்கு. அங்க சிசிடிவி கேமராலாம் இல்ல, இருந்தாலும் மேபி அங்க சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு தேட போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதனால ஜேசன் 2க்கு ப்ராப்ளம் அதிகமாகும். திரும்ப அந்த ரயனை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சிமெண்ட்டை வச்சு க்ளோஸ் பண்ணதை இவரே அடிச்சு உடைக்கிறாரு. அப்புறம் அந்த குவாண்டம் பாக்ஸ் குள்ள போயிட்டு ஏதோ ஒரு ரியாலிட்டில இருந்து ஏதோ ஒரு ரயனை கூட்டிட்டு ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு வராரு. அப்புறம் ரயனை குளிப்பாட்டி இப்ப ரயன் கிடைச்சார்ல, அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனா ஜேசன் 2 பண்ண தப்பு என்னன்னா, இப்ப ஆளு சிமெண்ட்டை உடைச்சு விட்டாரு, டோரை ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம ஜேசன் 1ம் டோரை ஓபன் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. கரெக்டா ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு ஜேசன் 1ம் வந்துடுறாரு. ஜேசன் 1 திரும்பி பார்த்தா என்னது இது, இந்த குவாண்டம் பாக்ஸையே சிமெண்டால மூட ட்ரை பண்ணிருக்காங்க. அதோட கீழே அந்த இன்ஜெக்ஷன் போட்ட சீரமுடைய பாட்டிலும் இருக்கு. அப்படின்னா நம்ம கரெக்டா தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இதை கன்ஃபார்ம் பண்ண பாருக்கு போலான்னு வேகமா பாருக்கு போறாரு. அங்க இருக்கிற பார் டெண்டர் கிட்ட கேட்கும் பொழுது, ஏய் ஜேசன் என்னடா பண்ற, ரொம்ப நாள் ஆளைய காணோம் அப்படின்னு சொல்ல ஜேசன் 1க்கு அவ்வளவு சந்தோஷம், நம்ம ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு வந்துட்டோம். ஜேசன் 1 அவரோட வீட்டுக்கு வெளியே இருந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டேனியலா இருக்காங்க, அவங்க பையன் சார்லி இருக்காரு, ஜேசன் 2வும் உள்ளதான் இருக்காரு. இவனை எப்படியாவது காலி பண்ணும், அதுக்கு நமக்கு ஆயுதம் வேணும்னு ஜேசன் 1 அங்க இருக்கிற கன் ஸ்டோருக்கு போயிட்டு கன்னை வாங்கலாம்னு ட்ரை பண்ணா ஐடி ப்ரூஃப் இல்லாம தர மாட்டாங்க. சரி ஓகே அப்படின்னா ஒரு கத்தியும் பெப்பர் ஸ்ப்ரேவும் போதும் அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டு ஜேசன் 1 அங்க இருந்து போக, அவர் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேசன் 2 அதே கன் ஸ்டோருக்கு வராரு. ஏன்னா சிமெண்ட் எல்லாம் உடைச்சு விட்டாரு, மேபி யாராவது அங்க இருந்து வந்தாங்கன்னா அவங்கள தடுக்க கன்னு வேணும்ல. போயிட்டு கன்னு வேணும்னு கேட்க, சரி என்ன ஆச்சு, இப்பதானே பேசிட்டு போனீங்க, பெப்பர் ஸ்ப்ரே கத்தி எல்லாம் வாங்கிட்டு போனீங்க. எது நானா? ஆமா சார் நீங்க தான் இப்பதானே போனீங்க அப்படின்னு சொல்ல ஜேசன் 2வும் புரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா ஜேசன் 1 வந்துட்டான் அப்படின்னு. நம்ம டேனியலா இருக்காங்கல்ல, அவங்க ரயனை பார்க்க போறாங்க. ரயன் என்ன சொல்றாருன்னா, ஏங்க நீங்க சொல்ற மாதிரி நான் பெரிய சயின்டிஸ்ட் கெமிஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க, நான் ஒரு மெக்கானிக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த ரயன் வந்து வேற ஒரு ரியாலிட்டியை சேர்ந்தவர், அங்க இவரு மெக்கானிக்கா தான் இருந்திருக்காரு. நம்ம ஜேசன் 2 தான் இவரை பிடிச்சி இங்க கொண்டு வந்துட்டாரு. எவனோ ஒருத்தன் எனக்கு குடிக்க சரக்கு நிறைய வாங்கி கொடுத்தான், அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே மாறி போயிடுச்சுன்னு சொல்ல உடனே டேனியலாவும் உனக்கு சரக்கு வாங்கி கொடுத்தவன் இவனான்னு பாரு அப்படின்னு நம்ம ஜேசன் 2 உடைய போட்டோவை காட்டுறாங்க. ஆமா இவன் தான் அப்படின்னு அவரு சொல்றாரு. இந்த நேரத்துல நம்ம ஜேசன் 2 இருக்காருல, ஆளு மரண பயத்துல இருக்காரு. ஏன்னா எப்ப ஜேசன் 1 வருவான்னு அவருக்கு தெரியல. வெளியே குப்பை போட போறாரு, அப்ப பின்னாடி யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. பார்த்தா அங்க ஒரு ஜேசன் வராரு. ஜேசன் 2வும் அந்த ஜேசனை போட்டு காலி பண்றாரு, சாகடிச்சிடுறாரு. ஆனா வந்தது நம்ம ஜேசன் 1 கிடையாது, இன்னொரு ஒரு ஜேசன். எல்லாரும் கேட்டுக்கோங்க, இதுக்கப்புறம் தான் இந்த கதையுடைய குழப்பமான லெவலே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜேசன் 1 இருக்காருல, அவர் ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்காரு. பார்த்தா அங்க இன்னொரு ஒரு ஜேசன் இருக்காரு. டக்குன்னு அந்த ஜேசன் ஓட இவரும் பின்னாடியே ஓடுறாரு. பார்த்தா அந்த ஜேசன் எங்க போனாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஜேசன் 1 ஒரு பாருக்கு போகும் பொழுது அங்க இன்னொரு ஒரு ஜேசன் இருக்காரு. இவரை வந்து நம்ம ஜேசன் 3ன்னு கூப்பிடலாம். அந்த ஜேசன் 3 வந்து அழகா காமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஜேசன் 1ம் பக்கத்துல போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா ஜேசன் 1ம் ஜேசன் 2ம் வேற வேற ரியாலிட்டியை சேர்ந்தவங்க தானே. விஷயங்கள்லாம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. ஜேசன் 1ம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல, ஒரு ரோடு ரெண்டா பிரியுது, லெஃப்ட் ரைட்னு. நம்ம ரைட் சைடை சூஸ் பண்ணி போனோம் அப்படின்னா இன்னொரு ஒரு ரியாலிட்டி கிரியேட் ஆகி அதுல நம்ம லெஃப்ட் சைடை சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம ஜேசன் 1 வந்து அந்த குவாண்டம் பாக்ஸ்குள்ள இருக்கும் பொழுது நிறைய தடவை ஆளு டோரை ஓபன் பண்ணி அவரோட ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு போக ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா எல்லாமே வேற வேற ரியாலிட்டியா தான் இருந்தது. கடைசியா தான் இந்த ரியாலிட்டிக்கு வந்திருக்காரு. ஆனா இங்க பார்த்தா நிறைய ஜேசன்ஸ் இருக்காங்க. டெக்னிக்கலா சொல்லணும்னா இந்த ரியாலிட்டில ஜேசன் 2 இருக்காரு, மீதி இருக்கிற எல்லா ஜேசன்ஸுமே ஜேசன் 1 தான். ஏன்னா அந்த குவாண்டம் பாக்ஸ்குள்ள ஜேசன் வந்து டோரை ஓபன் பண்ணுவாரு. அப்படி ஓபன் பண்ணும் பொழுது பார்த்தா அது ஒரிஜினல் ரியாலிட்டியே கிடையாது, வேற ஏதோ ஒரு ரியாலிட்டி. ஞாபகம் இருக்குல்ல, நம்ம ரைட் பார்த்த சூஸ் பண்ணா டக்குன்னு ஒரு புது ரியாலிட்டி கிரியேட் ஆகும். அதுல நம்ம லெஃப்ட் பார்த்த சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இவர் டோரை ஓபன் பண்ணிருக்காரு. ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு இவர் போகல, டக்குன்னு புதுசா ஒரு ரியாலிட்டி கிரியேட் ஆகுது. அதுல வந்து ஜேசன் 1 ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு போயிடுறாரு. இப்படி ஜேசன் 1 மாதிரியே இன்னொரு ஒரு ஆளு ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு போன விஷயம் ஜேசன் 1க்கு தெரியாது. ஜேசன் 1 அடுத்த டோரை ஓபன் பண்ணுவாரு. அதுலயும் அவர் ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு போக மாட்டாரு. இன்னொரு ஒரு ரியாலிட்டி கிரியேட் ஆகும். அதுல இருக்கிற ஜேசன் 1 ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு போவாரு. குவாண்டம் பாக்ஸ் குள்ள இருக்கிற நம்ம ஜேசன் 1 2 டோரை தான் ஓபன் பண்ணாரு. 2 ஜேசன்ஸ்
இப்போ ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு போயிட்டாங்க. சோ நம்ம ஜேசன் 1 எத்தனை டோர் ஓபன் பண்ணாரு, அவர் ஓபன் பண்ண ஒவ்வொரு டோருக்கும் ஒவ்வொரு ரியாலிட்டி கிரியேட் ஆகி அத்தனை ஜேசன்ஸும் ஒரிஜினல் ரியாலிட்டில தான் இருக்காங்க இப்போ. சோ அந்த எல்லா ஜேசன்ஸுமே நம்ம ஜேசன் 1 தான். அவங்களுக்கும் வந்துட்டு டேனியல கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனா ஆல்ரெடி டேனியல கூட இருக்கிற அந்த ஜேசன் 2 காலி பண்ணி டேனியல கூட வாழணும்னு எல்லா ஜேசன் 1ஸும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஜேசன் 2 வந்து குப்பை கொட்ட போகும்போது ஒரு ஜேசன் வந்து அட்டாக் பண்ணிருப்பாரு. ஆனா ஜேசன் 2 வந்து அடிச்சு போட்டாரு. சோ இவ்வளோ ஜேசன் 1ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து எல்லா டோரும் ஃபெயிலியர் ஆகி லாஸ்ட் டோர்ல உள்ள வந்த மெயின் ஜேசன் 1 தான் நம்ம ஃபாலோ பண்றோமே. இப்போ அவர் பக்கத்துல இருக்கிறதும் ஜேசன் 1 தான். ஏதோ ஒரு டோர் ஓபன் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டில வந்தவர். நம்ம இவரை வந்து ஜேசன் 3 கூப்பிடலாம். சோ ஜேசன் 3 என்ன சொல்றாருன்னா, உன்னால பல ரியாலிட்டிஸ் கிரியேட் ஆகி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே ஜேசன் 2 கொல்றதுக்கு ரெடியா இருக்கும். ஒன்ஸ் ஜேசன் 2 கொன்னதுக்கு அப்புறம் நம்மள யாரு டேனியல கூட வாழணும்னு நமக்குள்ளேயே ஒரு போரே நடக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஜேசன் 3 சொல்றாரு. சோ அடுத்த நாள் ஆகுது. ஜேசன் 2 இருக்காருல, அவரு சார்லியை கூட்டிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைப்ரரி அந்த மாதிரியான இடங்களுக்கு எல்லாம் போறாங்க. அப்ப பின்னாடியே ஜேசன் 3 ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு ஜேசன் 2 கொல்றதுக்காக. இதை ஜேசன் 2 பாத்துறாரு. ஐயோ நம்மள கொல்றதுக்கு வந்திருக்கான் போலயே அப்படின்னு சார்லி கிட்ட, நீ அப்படியே சுத்தி பார்த்துட்டு எக்ஸிட்டுக்கு வந்துரு, நான் அங்க வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு ஜேசன் 2 பாத்ரூமுக்கு போக பின்னாடியே ஜேசன் 3 வராரு. ரெண்டு பேருக்கும் செம்ம சண்டை நடக்க ஜேசன் 2 ஜேசன் 3 காலி பண்ணிடுறாரு. சோ இந்த நேரத்துல நம்ம ஜேசன் 1 இருக்காருல, அவரு எப்படியாவது டேனியலா கூட பேசணும். நேரா வீட்டுல போயிட்டு பேசலாம் அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டை சுத்தி நிறைய ஜேசன்ஸ் இருக்காங்க. இவரு டேனியலா கிட்ட பேசத்த பார்த்தாங்க அப்படின்னா இவரை போட்டு தள்ளிடுவாங்க. சோ அதனால இவரு டேனியலா கூட பேசுறதுக்கு சேஃபான ஒரு இடம் வேணும். சோ அதனால ஜேசன் 1 நேரா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அங்க சிகரெட் எல்லாம் பிடிக்கூடாது, ஆனா இவரு பிடிக்கிறாரு. அதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி இவரை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டேனியலாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்களும் இன்ஃபார்ம் பண்றாங்க. டேனியலாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. சோ இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மத்த ஜேசன்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு கிடையாது. சோ இவரு சேஃபா பேச முடியும். சோ டேனியலா கிட்ட நம்ம ஜேசன் 1 நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. டேனியலாவால எதையும் நம்பவே முடியல. உடனே ஜேசன் 1, நீ வேணா அவனுக்கு கால் பண்ணு, இது வரைக்கும் நம்ம மயாமிக்கு வெக்கேஷன் போனதே கிடையாது, ஆனா மயாமிக்கு போகணும், சந்தோஷமா இருந்தும் திரும்ப போகலாமா அப்படின்னு கேளு. உடனே டேனியலாவும் கால் பண்றாங்க. ஜேசன் 2 தான் அட்டென்ட் பண்றாரு. இவங்க இந்த மாதிரி மயாமிக்கு திரும்ப நம்ம போகலாமா, ஆல்ரெடி போகும்போது சந்தோஷமா இருந்ததுல, ஆமா ரொம்ப ஜாலியா இருந்தது, இன்னொரு தடவை போலாம், ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ டேனியலாவுக்கும் புரிய வருது, இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தது உண்மையான ஜேசன் கூட கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ நம்ம ஜேசன் 1, இங்க பாரு டேனியலா, என்ன மாதிரியே இப்ப இங்க நிறைய பேர் இருக்காங்க, சோ நமக்குள்ள ஒரு பாஸ்வேர்டை நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே டேனியலாவும் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஜேசன் 1 வந்து ஜூபிட்டர் அப்படின்ற வார்த்தையை சொன்னாருன்னா டேனியலாவும் இவர் தான் நம்மளோட உண்மையான ஹஸ்பண்ட்னு நம்புவாங்க. சோ இதுக்கு மேல நம்ம இந்த ஊருக்குள்ளேயே இருக்க கூடாது, நீ வீட்டுக்கு போயிட்டு சார்லியை கூட்டிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வான்னு ஜேசன் 1 சொல்ல டேனியலாவும் வேகமா வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அங்க ஜேசன் 2 இருக்காரு. டேனியலா அப்படியே எதுவும் நடக்காத மாதிரி சீன் போடுறாங்க. சார்லிய காருக்கு போக சொல்லிட்டு ஜேசன் 2 பேஸ்மெண்ட் குள்ள தள்ளி விட்டுட்டு வேகமா கார்ல சார்லி கூடவே அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க டேனியலா. அப்ப குறுக்குல ஒரு கார் வருது. பார்த்தா அதுக்குள்ள இன்னொரு ஜேசன். அந்த ஜேசன், சீக்கிரம் இதெல்லாம் சேஃப் இல்ல, ஏன் கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்றாரு. டேனியலாவும் இது நம்ம ஜேசன் தான் போல அப்படின்னு அந்த கார்ல ஏறி உட்கார்றாங்க. பார்த்தா அந்த ஜேசன் நடந்த விஷயத்த திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றாரு. உண்மையான ஜேசன் இந்த விஷயத்த ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டான், இவன் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றானா, இது நம்ம ஜேசன் கிடையாது அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டு காரை ஓரமா நிப்பாட்ட சொல்றாங்க. சடனா சைட்ல இருந்து இன்னொரு கார் வந்து இவங்கள மோதுது. அந்த கார்ல வந்தது இன்னொரு ஜேசன். வர ஜேசன் எல்லாமே நம்ம டேனியலா கிட்ட உண்மையை சொல்றதுக்கு தான் வராங்க. ஆனா ஆல்ரெடி நம்ம ஜேசன் 1 உண்மையை சொல்லிட்டாரு. இவங்களுக்குள்ள ஒரு பாஸ்வேர்டும் இருக்கு. அதனால ஜேசன் 1 சொன்ன இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சார்லியை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஜேசன் 1 இருக்காரு. அவர் ஜூபிட்டர்ன்ற அந்த பாஸ்வேர்டை சொன்னதுக்கு அப்புறம் தான் டேனியலாவுக்கு நிம்மதியே. சார்லியை பார்த்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. வேகமா இந்த ஊரை விட்டு அவங்க எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜேசன் 2 பேஸ்மெண்ட்ல அடிபட்டு கிடக்குறாரு. அப்ப அங்க ஒரு ஜேசன் வராரு. யாரு, பாத்ரூம்ல அடி வாங்கினார்ல ஜேசன் 3, அவரு வராரு. டேனியலாவும் சார்லியும் எங்க அப்படின்னு கேட்க எனக்கு தெரியாது, ஆனா டேனியலாவுக்கு எல்லா உண்மையும் தெரியும் தான் நினைக்கிறேன், அவ தான் என்ன தள்ளி விட்டா அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இனிமே நீ எனக்கு யூஸ் ஆக மாட்டேன்னு ஜேசன் 3 ஜேசன் 2 கட்டி போடுறாரு. எங்க கார்ல நம்ம ஜேசன் 1, டேனியலா, சார்லி தப்பிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப டேனியலாவுடைய மொபைல் போனுக்கு அவ்வளவு மெசேஜஸ் வருது. எல்லாமே மத்த ஜேசன்ஸ் கிட்ட இருந்துதான். நான் தான் உன்னை நல்லா பாத்துப்பேன், நான் தான் உண்மையான ஜேசன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி சார்லிக்கும் அவ்வளவு மெசேஜஸ் வருது. சோ டேனியலாவும் இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா வேற ரியாலிட்டியை சேர்ந்த ஜேசன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கெஸ் பண்றத அவங்களால கெஸ் பண்ண முடியாது. ஆனா இப்ப இருக்கிற ஜேசன்ஸ் எல்லாருமே என்னால உருவான ஆல்டர்னேட்டிவ் ஜேசன்ஸ். அதனால நான் ஏதாவது ஒரு இடத்த யோசிச்சேன்னா அவங்களும் அதை தான் யோசிப்பாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு பேசும்பொழுது சார்லி உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட பார்ட்டி பண்ற ஒரு இடத்துல தங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம ஜேசன் 1 அவரோட பையன் சார்லி கிட்ட நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, நல்லா தூங்கு அப்படின்னு சொல்றாரு. ஒய்ஃபையும் சமாதானப்படுத்துறாரு. அப்புறம் சிஸ்டம்ல போயிட்டு அவரோட மெயில லாகின் பண்ணி பார்க்கும்போதுதான் இருக்கிற எல்லா ஜேசன்ஸும் மெயில்ல வீடியோ பண்ணி மெசேஜ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஏன்னா எல்லாமே ஜேசன் 1 தான். டேனியலா கூட நான் தான் இருக்கணும், இல்ல நான் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த நேரத்துல ஜேசன் 3 ஜேசன் 2 கட்டி போட்டு வச்சிருக்காருல. ஜேசன் 2 பார்த்து இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. நீ ஒழுங்கா ஒரு ரியாலிட்டில இல்லாம வேற ஒரு ரியாலிட்டிக்கு வந்து அங்க இருக்கிற குடும்பத்தை கெடுத்து இப்ப பாரு எவ்வளவு பேர் இருக்கும் தெரியுமா. நாங்க என்னைக்குமே இந்த லைஃப்ல நம்ம எடுத்த முடிவை திரும்ப மாத்தணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. உன்னோட ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீ டேனியலாவை இழந்துட்ட அவ்வளவுதான். ஆனா அதுக்கு பதில் உனக்கு இன்னொரு நல்ல பொண்ணு கிடைச்சா அமாண்டா. ஆனா அவளை அப்படியே விட்டுட்டு வந்துட்டல இப்படின்னு ஜேசன் 3 சொல்ல ஜேசன் 2க்கு இப்பதான் புரிய வருது நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. சோ அப்பதான் இவங்க இருக்கிற வீட்டுக்கு டேனியலாவுடைய ஃப்ரெண்ட் வராங்க. ஆக்சுவலா இவங்களோட கார் எடுத்துக்கிட்டு தான் டேனியலா நம்ம ஜேசன் 1 சார்லி சேஃபான ஒரு இடத்துல இருக்காங்களே. இந்த விஷயத்தை ஜேசன் 3 புரிஞ்சுக்கிறாரு. டேனியலாவுடைய ஃப்ரெண்ட கன் பாயிண்ட்ல பிடிச்சி அந்த காரை ட்ராக் பண்ண சொல்றாரு. இப்போ இவங்க இருக்கிற லொகேஷன் ஜேசன் 3க்கு தெரிஞ்சிருச்சு. இவர் போனார்னா இவரை ஃபாலோ பண்ணியே மத்த ஜேசன்ஸும் வந்துருவாங்க. சோ எல்லாருக்குமே இப்போ இவங்க இருக்கிற இடம் தெரியும். சோ நம்ம ஜேசன் 1 அந்த வீட்டுல சேஃபா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா வெளியே ஏதோ ஒரு சவுண்ட். என்னடான்னு வந்து பார்த்தா அடிபட்டு இருக்கிற ஒரு ஜேசன் இருக்காரு. உன்னை யார் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க இன்னொரு ஜேசன் தான் பண்ணா. இந்த இடம் ஃபுல்லா நிறைய ஜேசன்ஸ் இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஜேசன் 1 வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு டேனியல கிட்ட சீக்கிரம் சார்லி ரெடியாக சொல்லு, நம்ம இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. ஷார்ட் கன்னை வச்சுக்கிட்டு ஒரு ஜேசன் நிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா உன் ட்ரெஸ்ஸை கலட்டு, அதோட டேனியலாவும் நீயும் ஏதோ ஒரு பாஸ்வேர்டை வச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பாஸ்வேர்டையும் சொல்லு அப்படின்னு கேட்க நம்ம ஜேசன் 1 முடியாதுன்னு சொல்றாரு. 2 பேரும் சண்டை போடுறாங்க. அந்த நேரத்துல அந்த இன்னொரு ஜேசனை இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஸ்டார்டிங்கா இருந்த ஜேசன் 2 இருக்காருல அவரு வந்து போட்டு தள்ளுறாரு. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். சோ அதனால நானே இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். வெளியே கார் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா நீ குவாண்டம் பாக்ஸுக்கு போ. இந்த ரியாலிட்டி உங்களுக்கு தேவையில்லை, நீங்க சந்தோஷமா வேற ஒரு ரியாலிட்டியில வாழுங்கன்னு சொல்றாங்க. சோ இதை கேட்ட நம்ம ஜேசன் 1க்கும் இதுதான் சரின்னு தோணுது. கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த கார்லயே சீரம்லாம் இருக்கு. சோ அதனால அந்த குவாண்டம் பாக்ஸை இவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். நேரா அந்த குவாண்டம் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போனா அங்க 100 கணக்குல ஜேசன்ஸ் இருக்காங்க. சோ எல்லாருமே அப்படியே ஷாக்கிங்காவும் சோகமாவும் டேனியலாவையும் சார்லியும் பாக்குறாங்க. அங்க ஒரு ஜேசன் முன்னாடி வராரு. இதெல்லாம் நியாயமே இல்ல, அவன் எப்படி டேனியலாவை கூட்டிட்டு போலாம், நம்ம எல்லாருமே ஒண்ணு தானே, நம்ம எல்லாரும் ஜேசன் 1 தானே. சோ அதுக்கு இன்னொரு ஜேசன் சொல்றாரு, இங்க பாரு நம்மள யாரு டேனியலா கூட வாழணும்னு முடிவை நம்ம எடுக்க கூடாது, அதை டேனியலா தான் எடுக்கணும். ஆல்ரெடி அவ எடுத்துட்டா. சோ இங்க நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், இந்த ரியாலிட்டியவே நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோம், அவங்க வேற ஒரு ரியாலிட்டியில சந்தோஷமா வாழட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவங்களும் அந்த குவாண்டம் பாக்ஸ் குள்ள போறாங்க. அந்த நிறைய டோர்ஸ் இருக்கிற ஹால்வேக்கும் வந்துடுறாங்க. சோ இப்போ இவங்க மனசுக்குள்ள எந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியை நினைச்சுக்கிட்டு கதவை திறக்கிறாங்களோ அந்த மாதிரி ரியாலிட்டிக்கு இவங்க போயிடுவாங்க. சோ சார்லியை தான் டோரை ஓபன் பண்ண சொல்றாங்க. சார்லியும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரியாலிட்டியை மனசை நினைச்சுக்கிட்டு அப்படியே டோரை ஓபன் பண்ண அந்த ரியாலிட்டிக்குள்ள 3 பேருமே போறாங்க. இதுக்கப்புறம் அந்த ரியாலிட்டியில அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க. இந்த இடத்துலயே இந்த சீரீஸ் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.